வெல்கம் டு அக்ரி சக்சஸ் ரூட். நம்ம இன்னைக்கு டாபிக் வந்து அக்ரிகல்ச்சுரல் எக்கனாமிக்ஸ் பார்ப்போம். சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா 2 யூனிட் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம பார்ப்போம். டுடே கிளாஸில் வந்து பேசிக்ஸ் மட்டும் பார்ப்போம். நம்ம அகாடமியோட டெலிகிராம் சேனல் கூட ஒன்று இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் ஃபுல்லாக அதில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம். எக்கனாமிக்ஸ் வந்து க்ரீக் வேர்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. என்ன வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒய்கோனாமிகாஸ் அப்படின்றாங்க. இதில் ஒய்கோஸ் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு அர்த்தம், நோமோஸ் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா எக்கனாமிக்ஸ்னா ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்றாங்க. எக்கனாமிக்ஸை வந்து குயின் ஆஃப் சோசியல் சயின்ஸ் அப்படின்றாங்க. இதை வந்து 2 இதாக பிரிப்பாங்க, ட்ரெடிஷ்னல் அப்ரோச், மாடர்ன் அப்ரோச்னு. ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் வந்து ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்சு, டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷன் பற்றி படிப்போம். இதில் ப்ரொடக்ஷன்னா என்னன்னா கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டி அப்படின்றாங்க. கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டி தான் வந்து ப்ரொடக்ஷன். அப்போ யூட்டிலிட்டினா என்னன்னா எந்த ஒரு பொருள் வந்து ஹியூமனோட வாண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ப்ரொடக்ஷன். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம 2 இது யூஸ் பண்ணுவோம். டேஞ்சிபிள் இன்புட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து டேஞ்சிபிள் இன்புட்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இன்டேஞ்சிபிள் இன்புட்ஸை யூஸ் பண்ணியும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இன்டேஞ்சிபிள்னு என்ன, டேஞ்சிபிள்னா என்னன்னா, டேஞ்சிபிள்னா மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கும், அதுதான் ரா மெட்டீரியல்ஸ்ன்றாங்க. இன்டேஞ்சிபிள்னா நான் மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கும், அதுக்கு தான் வந்து ஐடியாஸ் அப்படின்றாங்க. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்சுனா ஒன்றும் இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கூட்ஸ் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன், இதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றாங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன்னா ஒன்றும் இல்லை, ஷேரிங் ஆஃப் வெல்த். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே நம்மளோட வெல்த் தான், அதை ஷேர் பண்ணுறதுக்கு பேர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றாங்க. அடுத்து வந்து கன்சம்ஷன். கன்சம்ஷன்னா ஒன்றும் இல்லை, யூஸ் ஆஃப் வெல்த். அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ண அந்த வெல்த்தை வந்து யூஸ் ஆஃப் வெல்த் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இது வந்து கன்சம்ஷன். இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாடர்ன் அப்ரோச். மாடர்ன் அப்ரோச்சே 2 பிரிக்கிறாங்க, மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு. இதில் மைக்ரோ எக்கனாமிக்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ப்ரைஸ் தியரி அப்படின்றாங்க. மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தரோட ஒரு கன்சியூமர், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபெம்மு, இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரி, அதோட பிஹேவியர், அதோட டிசிஷன் மேக்கிங்கு, அவங்க எப்படி எவ்வளோ கூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் பண்ணுறது என்ன, இதை பற்றி அவங்களோட பிஹேவியரை பற்றி படிக்கிறது ஃபுல்லாக வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஒரு இண்டிவிஜுவல், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபெம்மு, இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரி, கன்சியூமர், இந்த மாதிரி அவங்களோட பிஹேவியரை பற்றி படிக்கிறது பேர் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றாங்க. அதுதான் இங்கே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து எல்லாமே எவ்வளோ வந்து ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் பண்ணுறது, எவ்வளோ கூட்ஸ் அண்டு சர்வீஸ் வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணணும், எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இது எல்லாமே அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்றாங்க. அதாவது இண்டிவிஜுவலை பற்றி படித்தா மைக்ரோ எக்கனாமிக்ஸு. மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம இந்த எல்லா இண்டிவிஜுவலையும் சேர்த்து ஒட்டுக்கா படித்தா, அதாவது ஒரு கண்ட்ரியை பற்றி அவங்களோட எக்கனாமிக்ஸ் பற்றி படித்தோம்னா இதுக்கு பேர் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிம்பாங்க. மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு என்ன லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா இது வந்து இட் ஃபெயில்ஸ் டு அக்ரிகேட் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் ஆஃப் எக்கனாமி, அக்ரிகேட் டிமாண்ட், இன்ஃப்ளேஷன், கிராஸ் டொமஸ்டிக். அதாவது இது வந்து நாட் கிவ் அன் ஐடியா ஃபங்க்ஷனிங் எக்கனாமிக் ஆஸ் ஏ ஹோல் அப்படின்றாங்க. எக்கனாமிக் ஆஸ் ஏ ஹோல்னா ஒரு கண்ட்ரியோட ஃபுல் எக்கனாமியில் வந்து இது வந்து கொடுக்காது அப்படின்றாங்க. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து இன்கம் தியரி அப்படின்வாங்க. அது வந்து ப்ரைஸ் தியரின்வாங்க, இது வந்து இன்கம் தியரி. இது வந்து ஓல்ட் கண்ட்ரியை பற்றி படிப்பாங்க, இதுக்கு பேர் தான் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதுல இருந்துலாம் கொஷின்ஸ் வந்து கேட்டதில்லை மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அனலைசிஸ் அக்ரிகேட்ஸ் ஆஃப் ஆவரேஜ் பெர்டைனிங் டு என்டையர் எக்கனாமி. என்டையர் எக்கனாமியை பற்றி படிப்போம். இதில் வந்து நேஷனல் இன்கம்மு, ஜிடிபி, டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட்டு, டோட்டல் அவுட்புட்டு, டோட்டல் கன்சம்ஷன், இதை பற்றி ஃபுல்லாக ஓல் கண்ட்ரியை பற்றி ஃபுல்லாக படித்தோம்னா இதுக்கு பேர் மேக்ரோ எக்கனாமி அப்படின்றாங்க. இது வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பாலிசி இது எல்லாமே மேக் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாலிசி மூலிமா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, இன்ஃப்ளேஷனு, பாவர்ட்டி இது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்காக படிக்கிறது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றாங்க. இதுக்கு பேர் வந்து இன்கம் தியரி. ஓகேவா? இது வந்து இண்டிவிஜுவல் பற்றி படிக்க மாட்டாங்க. நம்ம இண்டிவிஜுவல் பற்றி படித்தோம்னா அது மைக்ரோ எக்கனாமிக்ஸு. இது இண்டிவிஜுவல் பற்றி படிக்க மாட்டோம், அதுதான் இங்கே லிமிடேஷனில் கொடுத்துருப்பாங்க, இக்னோர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு.
இதெல்லாம் அவ்வளோதான். இது வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம அடுத்த டாபிக் போயிடுவோம். சில டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வெல்த் டெஃபினேஷன், வெல்ஃபேர் டெஃபினேஷன் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து வெல்த் டெஃபினேஷன் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். இவரு தான் வந்து வெல்த் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாரு. இன் வெல்த் ஆஃப் நேஷன் ஒரு புக்கில் வந்து இவர் கொடுத்துருப்பாரு. இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்றாங்க. ஆக்சுவலி இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எக்கனாமிக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்கனாமிக்ஸ், அதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுதான் வந்து ஆடம் ஸ்மித் சொல்லியிருப்பாரு. இவரோட இன்னொரு கான்செப்ட் வந்து சொல்லியிருக்காங்க, கெனான் ஆஃப் டாக்ஸேஷன், பிரின்சிபல் ஆஃப் அப்சல்யூட் அட்வான்டேஜ். இது ஜஸ்ட் நீங்கள் வாட் இஸ் வாட்னு படிச்சுக்கோங்க. இது எல்லாமே அவரோட கான்செப்ட் கொடுத்துருப்பாரு. அடுத்து ஜேஎஸ் மில்லு. ஜேஎஸ் மில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ப்ராக்டிக்கல் சயின்ஸு, ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதும் அந்த வெல்த்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாருன்னா ஜேஎஸ் மில். இவங்க ரெண்டு பேருமே வந்து வெல்த்தை பற்றி சொல்லியிருக்கிறதுனால இது வந்து வெல்த் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெல்ஃபேர் டெஃபினேஷன். வெல்ஃபேர் டெஃபினேஷன் வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஜென்ரல் எக்கனாமிக்ஸ்ல கேட்பாங்க. வெல்த் டெஃபினேஷன் கொடுத்தது யாருன்னா ஆடம் ஸ்மித். வெல்ஃபேர் டெஃபினேஷன் கொடுத்தது யாருன்னா ஆல்ஃபர்ட் மார்ஷல். அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட் கேட்கலாம், ஒரு முறை வாட்ச் வச்சுக்கோங்க. இவரோட புக்குன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இவர் என்ன டிஃபைன் பண்ணியிருப்பாருன்னா, எக்கனாமி ஸ்டடி ஆஃப் மேன்கைண்டுன்னு வாங்க. இங்க பாருங்க, ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மேன்கைண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மணியை வந்து ஏர்ன் பண்ணணும், அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஸ்பெண்ட் பண்ணதை போக சேவிங்ஸ் பண்ணுவோம், சேவிங்ஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து அந்த ரிசோர்ஸை வந்து நம்ம எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவார். யாருன்னா ஆல்ஃபர்ட் மார்ஷல். இதில் வெல்ஃபேர் பற்றி பேசியிருப்பாரு, அதனால இதை வந்து வெல்ஃபேர் டெஃபினேஷன் அப்படின்றாங்க. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஹவு பீப்புள் ஏர்ன் அண்ட் யூஸ் மணி. எப்படி மணியை வந்து ஏர்ன் பண்ணுறாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ரிசோர்ஸஸ் எல்லாம் எவ்ரிடே லைஃப்பில் வந்து அவங்க எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, இதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து நாம பார்க்க போகிறது வந்து ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன் அப்படின்றாங்க. இது என்னன்னா, இது வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா ராபின்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. இவரோட புக் என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கில் சொல்லியிருப்பாரு நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சயின்ஸ் அப்படின்ற புக்கில் வந்து இவர் ஸ்கேர்சிட்டிக்கு வந்து டெஃபினேஷன் கொடுத்துருப்பாரு. இது என்னன்னா, எக்கனாமிக் ஸ்டடிஸ் ஹவு பீப்புள் யூஸ் லிமிட்டட் ரிசோர்ஸ் டு சாட்டிஸ்ஃபை அன்லிமிட்டட் வான்ஸ். நம்மளை பொறுத்தவரையும் நம்மளோட வான்ஸ் வந்து எப்பயுமே அன்லிமிட்டட் தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வாடகை வீட்டில் இருந்தோம்னா அடுத்து புது வீடு கட்டணும்னு யோசிப்போம், அதுக்கப்புறம் வண்டி வாங்கணும்னு யோசிப்போம், அதுக்கப்புறம் கார் வாங்கணும்னு யோசிப்போம். நம்மளோட வான்ஸ் வந்து எப்பயுமே ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால தான் நம்ம இந்த வான்ஸை வந்து அன்லிமிட்டெட் வான்ஸ் அப்படின்றாங்க. நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ரிசோர்ஸ் தான். ரிசோர்ஸ்னா என்னது, லேண்டு, லேபரு, கேபிட்டலு, இது எல்லாமே வந்து லிமிட்டட் தான், ஸ்கேர்ஸாக தான் இருக்கும். இதெல்லாம் வச்சு நம்மளோட அன்லிமிட்டெட் வாட்ஸை வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ராபின்ஸ் அப்படின்றவர். எக்கனாமிக்ஸ் இஸ் எ சயின்ஸ் விச் ஸ்டடிஸ் ஹியூமன் பிஹேவியர் ஆஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எண்ட்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ் அப்படின்றாங்க. இதில் இங்கே எண்ட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இங்கே எண்ட்ஸ்ன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா வான்ஸை தான் வந்து இங்கே எண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்கேர்ஸ் மீன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரிசோர்ஸஸ். அந்த ரிசோர்ஸஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி, மினிமம் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி நம்ம அன்லிமிட்டெட் வான்ஸை வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் அப்படின்னு படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன்றாங்க. இது வந்து சொன்னது யாருன்னா ராபின்ஸ் அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து growth டெஃபினேஷன். இவர் யாரு, சாமுவல்சன் அப்படின்றவர் வந்து growth டெஃபினேஷன் கொடுத்துருப்பாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, எக்கனாமிக்ஸ் இஸ் எ ஸ்டடி ஹவு பீப்புள் அண்ட் சொசைட்டி எண்ட் அப் சூசிங் வித் ஆர் வித்தவுட் யூசிங் மணி. இங்க வித் ஆர் வித்தவுட் யூசிங் மணினா ஒன்றும் இல்லை, இங்க வித் மணி அப்படின்னா இப்போ நம்ம இப்போ ஃபார்மிங் பண்ணணும்னாவே அதுக்கு வந்து சீட்ஸ்லாம் வாங்கணும். இந்த மாதிரி வித் ஆர் வித்தவுட் மணினா இந்த மாதிரி மணியை யூஸ் பண்ணி நம்ம
பையிங் கூட்ஸை வாங்கினோம்னா இதுக்கு பேர் வந்து வித் மணி யூஸ் பண்ணுறதுன்றாங்க. வித்தவுட்னா நம்ம டைமை வந்து அலோகேட் பண்ணுறது, இது எல்லாமே வித்தவுட் மணின்றாங்க. டு எம்ப்ளாய்ஸ் ஸ்கேர்ஸ் ப்ரொடக்டிவ் ரிசோர்சஸ் தட் குட் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் இட் ப்ரொடியூசஸ் வேரியஸ் கமாடிட்டிஸ் ஓவர் டைம் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் தம் ஃபார் கன்சம்ஷன் அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து லேண்டு, லேபர், கேபிட்டல் இது எல்லாமே வந்து லிமிட்டட் ரிசோர்சஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளோட வாண்ட் வந்து அன்லிமிட்டடாக இருக்குது. இதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி சாய்ஸ் ஆஃப் வித் ஆர் வித்தவுட் மணின்றாங்க. அதாவது நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருள், இல்லைன்னா நம்மளோட டைம் அலோகேஷனில் வந்து காசு கொடுக்காம இருக்கிறது, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி இதில் வந்து ஆல்டர்னேட்டிவ் யூசர்ஸ் அப்படின்றாங்கல்ல. ஆல்டர்னேட்டிவ் யூசர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நம்மக்கிட்ட லேண்ட் இருக்குன்னா அதை வந்து நான் பில்டிங் கட்டை யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா நான் ஃபார்மிங் பண்ணுவேன். இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று பண்ணுவேன். இதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் யூசர்ஸ் அப்படின்றாங்க. இதெல்லாமே யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கூர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இங்கே வந்து ஃபியூச்சர் அமௌண்ட்லாம் கொடுத்துருக்காங்களே, அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உடனே நான் சேல்ஸ் பண்ணுவேன், இல்லைனா நான் அதை வந்து ஸ்டோர் பண்ணி சேல்ஸ் பண்ணுவேன். இதை பற்றி படிக்கிறது தான் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாருன்னா சாமுவல்சன். இதுதான் வந்து growth டெஃபினேஷன்றாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, நம்ம இருக்கிற லிமிட்டட் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி நம்மளோட அன்லிமிட்டெட் வாண்ட்ஸை வந்து எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் வந்து growth டெஃபினேஷன். இதில் வந்து வித் ஆர் வித்தவுட் மணி அப்படின்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய இது, இல்லைனா காசு கொடுக்காம இருக்கிறது. ஆல்டர்னேட்டிவ் யூசஸ்னால் நம்ம லேண்டை வந்து பில்டிங் கட்ட யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபார்மிங் பண்ணலாம். இது வந்து அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், இதை வந்து வச்சு விற்கிறோம், இல்லைனா உடனே விற்கிறோம், ஃபியூச்சரில் ஸ்டோர் பண்ணி விற்கிறோம். இதை பற்றி படிக்கிறது பேர் தான் வந்து growth டெஃபினேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா சாமுவல்சன் அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு. இவரோட இன்னொரு கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் தியரி அப்படின்றது வந்து ஒன்று கொடுத்துருக்காரு. இது ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கீன்ஸ், ஜேஎம் கீன்ஸ் அப்படின்வாங்க. இவரு தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் அப்படின்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, த ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ் அண்ட் டிட்டர்மினேட்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் அப்படின்றாரு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற மினிமம் ரிசோர்ஸை வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறோம், ப்ராப்பராக அலோகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அடுத்த டிட்டர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம்ன்றாங்கல்ல. இந்த எம்ப்ளாய்மெண்ட்டு இன்கம்னா ஒன்றும் இல்லை, இவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து இங்கே ரிசோர்ஸஸ் இருக்குது, ரிசோர்ஸஸ் இருந்தாலையும் ஏன் கொஞ்சம் பேர் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க, ஏன் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. அதுக்கப்புறம் இன்கம்னா எவ்வளோ பேர் வந்து இன்கம், அந்த ரிசோர்ஸஸை வச்சு இன்கம் எவ்வளோ பேர் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் இல்லை. மேபி அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு காரணம் கவர்மெண்ட்டோட பாலிசியா இல்லையா, இதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்றாங்க. இதை பற்றி சொன்னது யார், இந்த டெஃபினேஷன் சொன்னது யாருன்னா ஜேஎம் கீன்ஸ்ன்றவர் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த கீன்ஸ்ன்றவர் தான் மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்ற ஒரு டேர்மையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. மிக்ஸ்டு எக்கனாமினா ஒன்றும் இல்லை, கேபிட்டலிசத்தையும் சோசியலிசத்தையும் கம்பைன் பண்ணுறதுக்கு பேர் தான் மிக்ஸ்டு எக்கனாமின்றாங்க. கேபிட்டலிசம்னா ஒன்றும் இல்லை, கேபிட்டலிசம்னா ப்ரைவேட்டு, எல்லாமே ப்ரைவேட் கிட்ட இருந்தால் அது கேபிட்டலிசம்னுவாங்க. கவர்மெண்ட்டே அந்த இதை ரன் பண்ணுச்சுன்னா அதுக்கு சோசியலிசம்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட்டும் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்தா அதுக்கு பேரும் மிக்ஸ்டு எக்கனாமி. நம்ம இந்தியாலாம் மிக்ஸ்டு எக்கனாமி. ஓகேங்களா. அடுத்து நாம பார்க்க போகிறது அக்ரிகல்ச்சுரல் எக்கனாமிக்ஸு. இந்த அக்ரி எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதுலேயும் சில டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. த சயின்ஸ் இன் விச் பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்ளைடு டு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரி அப்படின்றாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்ளைட் டு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ். இந்த ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை, இதில் கிளைமேட்டு இது எல்லாமே சீசனல் பவுண்டு தானே, ரிஸ்க்கு, அன்சர்டனிட்டி, இதை பற்றி படிக்கிறது தான் வந்து ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் இந்த ரிஸ்க்கு, அன்சர்டனிட்டி, கிளைமேட்டு,
சீசனல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கு, இதை பத்தி எல்லாமே படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து அக்ரிகல்ச்சுரல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரே அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து ஹிப்பார்ட், இவரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் அரைசிங் ஃப்ரம் வெல்த் கெட்டிங் அண்ட் வெல்த் யூசிங் ஆக்டிவிட்டி ஆஃப் மேன் இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்றாங்க. இதுல வெல்த் கெட்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கிராப் ப்ரொடக்ஷன் பண்றோம், இல்லைன்னா லைவ் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் பண்றோம், இதுல இருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணுவோம். இந்த ஏர்ன் பண்றதுக்கு பேர் தான் வந்து வெல்த் கெட்டிங் அப்படின்றாங்க. வெல்த் யூசிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற மணியை வந்து நம்ம சீட்ஸ் வாங்க, இல்லைன்னா ஃபெர்டிலைசர்ஸ் வாங்க, இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இன்புட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா, இதுதான் வந்து வெல்த் யூசிங் ஆக்டிவிட்டி அப்படின்றாங்க. இது சொன்னது யாருன்னா ஹிப்பார்ட் அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து வெலேஸ் அண்ட் ஸ்னோட் கிராஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ்க்கு. இது வந்து ஒரு ஏஏஓட எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இது. இவர் என்ன சொல்றாருன்னா, அப்ளைடு பேஸ் ஆஃப் சோசியல் சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இன் விச் அட்டென்ஷன் இஸ் கிவன் டு ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சரல் அப்படின்றாங்க. இல்ல ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ரொடக்ஷன் பண்றது, ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் பண்றது, கிராப் ப்ரொடெக்ஷன் பண்றது, மார்க்கெட்டு, பிரைஸு, இது எல்லாமே வந்து ஆல் ஆஸ்பெக்டுக்குள்ள வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் அப்படின்னா, லோ ஃபார்ம் இன்கம் தான் நமக்கு இருக்கு, ப்ரைஸ் வந்து இன்ஸ்டேபிலிட்டியா இருக்கு, இது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ். இதை பத்தி எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து அக்ரிகல்ச்சுரல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு இவங்க வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டு. ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, இது வந்து சயின்ஸு. இருக்கிற ஆக்சுவலி நம்மக்கிட்ட இருக்கிற ஃபார்மை வந்து நல்லா எப்படி எஃபிஷியன்ஸாக யூஸ் பண்ணி கண்டினியூஸாக நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்றதுக்கு பேர் தான் வந்து ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னா எஃபர்சன் அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் இஸ் டெஃபைன்ட் ஆஸ் ஆர்ட் ஆஃப் மேனேஜிங் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி ஆஸ் மெஷர்ட் டெஸ்ட் ஆஃப் ப்ராஃபிட்டபிள்னஸ் அப்படின்றாங்க. கிரேன்றவர் வந்து சொல்லியிருப்பாரு. இது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஃபார்மை வந்து நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணிட்டு அதுல இருந்து நம்மளோட ப்ராஃபிட்டபிள்னஸ் வந்து நம்ம மெஷர் பண்றோமோ, இதுக்கு பேர் தான் வந்து ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கிரேன்றவர். இவங்க எல்லாமே அதுதான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் வந்து இது வந்து அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் விச் டீல்ஸ் வித் வெல்த் ஏர்னிங் அண்ட் வெல்த் ஸ்பெண்டிங் ஆக்டிவிட்டிஸ். இதுல இருந்து நம்ம வெல்த், அதாவது நம்ம முன்ன பார்த்தோம்ல, வெல்த் ஸ்பெண்ட்னா நம்ம இன்புட்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஏன்னா அதுல இருந்து நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்றது ஃபார்மிங்ல இருந்து. ரிலேஷன் டு ஆர்கனைசேஷன் ஆப்ரேஷன் இண்டிவிஜுவல் ஃபார்ம் யூனிட் செக்யூரிங் மேக்ஸிமம் இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து வெல்த் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணி வெல்த் ஸ்பெண்டிங்கை வந்து நம்ம கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணி நெட் இன்கம் வந்து நம்ம அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் வந்து ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு ஜான்சனும் ப்ராட்ஃபார்ட் அப்படின்றவங்களும் சேர்ந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ். ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ்னா ஒன்றும் இல்லை, இதுதான் வந்து அப்ளைடு ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் வேர் இன் த பிரின்சிபல் சாய்ஸ். இதுல என்ன, இது ஆக்சுவலி என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற கேபிட்டல், லேபர், லேண்டு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து எவ்வளோ வந்து நம்ம அப்ளை பண்ணணும், எப்படி வந்து நம்ம எஃபெக்டிவா மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ் அப்படின்றாங்க. இதுல இருந்து தான் நமக்கு வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இந்த டாபிக்ல இருந்து கேட்பாங்க, ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ். அதில் வந்து நம்ம இந்த கருவெல்லாம் பார்ப்போம், ஃபேக்டர் ரிலேஷன்ஷிப்பு, ஃபேக்டர் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப்பு, ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே நம்ம பின்னாடி கிளாஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். இதுல இந்த ஏரியாவில் இருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ்ல வந்து இது எல்லாமே இன்வால்வ் ஆகும். ஃபார்ம், ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேலு, கிரெடிட், ரிஸ்க், அன்சர்டனிட்டி, இது எல்லாமே ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ்ல வந்து நம்ம படிப்போம். இந்த ஏரியா தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வரும். இந்த கர்வ்லாம் நம்ம படிப்போம், ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி. இந்த இது நீங்க மீதியெல்லாம் படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த கர்வ், இந்த ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப்பு, ஃபேக்டர் ரிலேஷன்ஷிப்பு, ஃபேக்டர் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். அடுத்து அக்ரிகல்ச்சரல் ஃபினான்ஸ் அப்படின்றாங்க. ஃபினான்ஸ்னா ஒன்றும் இல்லை, இவர் முறை அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்கனாமிக் ஸ்டடி பாரோவிங் ஃபண்ட்ஸ் பை ஃபார்மர்ஸ். அவங்க ஏன் கடன் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்ஸ் வாங்க, இல்லைனா ஃபெர்டிலைசர்ஸ் வாங்க, இந்த மாதிரி இதுக்காக வந்து
கடன் வாங்குறாங்க. ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஃபார்ம் லெண்டிங் ஏஜென்சிஸ் யார் கொடுக்குறாங்கன்னா பேங்க் லெண்டிங் ஏஜென்சி யாருன்னா பேங்க்கு கோஆபரேட்டிவ் இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்குறோம். இது அதுக்கப்புறம் சொசைட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்றாங்க. கிரியேஷன் கிரெடிட் ஃபார் அக்ரிகல்ச்சர். இந்த சொசைட்டி இன்ட்ரெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம சொசைட்டிக்கு தானே கொடுக்குறோம். அதே மாதிரி அதனால ரூரல் நம்ம ஃபார்மிங் பண்ணுறதுனால வந்து ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து இருக்குது. இதுதானா வந்து சொசைட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்றாங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஃபினான்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பாரோயிங் ஃபண்ட்ஸ் பை ஃபார்மர்ஸ் யார்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா ஏஜென்சிஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க. அதனால சோசியல் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து இதாகுது. இதை பற்றி ஃபுல்லாக நம்ம படித்தோம்னா இதுக்கு பேர் தான் வந்து அக்ரிகல்ச்சுரல் ஃபினான்ஸ் அப்படின்றாங்க. ஒரு வேகா தான் இருக்கும் இந்த சப்ஜெக்ட். நம்ம அடுத்து கான்செப்டுக்குள்ளே போயிட்டோம்னா நல்லாயிருக்கும். டெஃபினேஷன் மட்டும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தந்தையால் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் எக்கனாமிக்ஸ் விச் டீல் ப்ரொவிஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பேங்க் சர்வீஸ். பேங்க் சர்வீஸை வந்து நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம், இதனால இண்டிவிஜுவல் ஃபார்ம் யூனிட்ஸை வந்து நம்ம எப்படி வந்து டெவலப் பண்ணுறோன்றதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து அக்ரிகல்ச்சுரல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் இது வந்து தாம்சன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆல் ஆப்ரேஷன் அண்ட் ஏஜென்சி கண்டக்டிங் தம் இன்வால்வ் மூவ்மெண்ட் ஆஃப் ஏ ஃபார்ம் ப்ரொடியூஸ்டு ஃபுட்ஸு ரா மெட்டீரியல்ஸு நம்ம டெக்ஸ்டைல்ஸு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாத்தையுமே வந்து ஃபைனல் கன்சியூமர்ஸ் கிட்ட வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேர் தான் வந்து மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து தாம்சன் வந்து சொல்லியிருப்பாரு. இதுக்கு மேலே நம்ம பார்த்ததுலேருந்துலாம் பெருசாக கொஷின்ஸ் வராது. பட் வாட் இஸ் வாட்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்ஸ் நம்ம வந்து ஒன்றும் பேசிக்ஸ்குள்ளே போல, அடுத்த டாபிக் தான் வந்து பேசிக்ஸ் வரும். சில இம்பார்ட்டன்ஸ் வந்து புக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஒரு முறை வாட்ச் வச்சுக்கோங்க, மேபி கேட்கலாம். பிளானட் எக்கனாமி இன் இந்தியா இது வந்து விஸ்வேஸ்வராயா இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து ஹவு டு பே ஃபார் வார் இது வந்து ஜேம் கீன்ஸோட ஒரு புக்கு. ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் மணி இது வந்து ஜேஎம் கீன்ஸ், இவரும் இதான் ஜேம் கீன்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாரு. கேபிட்டல் அப்படின்ற புக்கை வந்து கால் மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பாப்புலேஷன் தியரி ஆஃப் பாப்புலேஷன் இது வந்து மால்தஸ், இதெல்லாம் நீங்கள் ஜென்ரல் எக்கனாமிக்ஸ்லேயே வந்து படிச்சிருப்பீங்க. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா இது வந்து தாதாபாய் நவரோஜி. இந்த கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இது ஜிகேயில் வந்து இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் 2-3 எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா. பொலிட்டிக்கல் எக்கனாமி அண்ட் டாக்ஸேஷன் இது வந்து டேவிட் ரிகார்டோ எழுதியிருப்பாங்க. அக்ரிகல்ச்சுரல் எஜுகேஷன் த்ரோ கேம்ஸ் இது வந்து எம்எஸ் சுவாமிநாதன் எழுதியிருப்பாரு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆல்ஃபர்ட் மார்ஷல் எழுதியிருப்பாரு. வெல்த் ஆஃப் நேஷன் இது வந்து ஆடம் ஸ்மித்து. தியரி ஆஃப் மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் இது வந்து சாம்பர்லின் அப்படின்றவர் எழுதியிருப்பாரு. இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் இதை வந்து ஜான் ராபின்சன் அப்படின்றவங்க வந்து எழுதியிருப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் டெஃபினேஷன்ஸ் மட்டும்தான் மேலே நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஓரளவுக்கு கான்செப்ட். இது வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இது கான்செப்ட் தெரியணும் நமக்கு, ஓகேவா? இப்போ கான்செப்டுக்குள்ளே போயிடுவோம். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்றாங்க. இதில் கூட்ஸ்னா ஒன்றும் இல்லை. கூட்ஸ்னா டிஃபைன்ட் அஸ் எனிதிங் தட் சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் நீட்ஸ். நம்மளோட ஹியூமன் வாண்ட்ஸை வந்து எது சாட்டிஸ்ஃபை பண்ணதோ அதுக்கு பேர் வந்து கூட்ஸ் அப்படின்றாங்க. கூட்ஸ் ஆர் டேஞ்சிபிள் இன் நேச்சர், மெட்டீரியல் அவுட்கம் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றாங்க. ப்ரொடக்ஷன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதோட அவுட்கம் தான் வந்து கூட்ஸாக இருக்கும். நம்ம ஏன்னா நம்ம மெட்டீரியல் தான் நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபுட் கிரைன்ஸு, மெஷினரி, சீட்ஸு, ஃபெர்டிலைசர்ஸ் இது எல்லாமே வந்து கூட்ஸில் வந்துடும். இது எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கும். அதனால் இது வந்து டேஞ்சபிள் இன் நேச்சர் அப்படின்றாங்க. அப்போ வந்து கூட்ஸ்னா டேஞ்சபிள் இன் நேச்சர்ன்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சர்வீஸ். சர்வீஸ் ஆக்ட் ஆர் பர்ஃபார்மன்ஸ் தட் ஒன் பார்ட்டி கேன் ஆஃபர் டு அனதர். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டாக்டர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. டாக்டர்ஸ் வந்து இவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸும் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. என்ஜினியர்ஸ் அதே மாதிரி லேபர்ஸ் இவங்க எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. அதனால் அதுதான் சொல்கிறாங்க பர்ஃபார்மன்ஸ் தட் ஒன் பார்ட்டி கேன் ஆஃபர் டு அனதர், ஓகேவா? இது வந்து இன்டேஞ்சிபிள் இன் நேச்சர். இது வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக நம்ம அந்த சர்வீஸை வந்து பார்க்க முடியாது, ஓகேவா? த இன்டேஞ்சிபிள்ன்றாங்க, நான் மெட்டீரியலிஸ்டிக்ன்றாங்க. இது வந்து இன்செப்பரபிள், இது அவங்க கிட்ட நம்மளால பிரிக்கவும் முடியாது, ஓகேவா? அதை தான் அவங்க சொல்கிறாங்க கூட்ஸு சர்வீஸ், ஓகேவா? இந்த கூட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்த்துருவோம். இது சப்ளை, கன்சப்ஷனு,
டியூரபிலிட்டி, டிரான்ஸ்ஃபரபிலிட்டியை பேஸ் பண்ணி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சப்ளையை பேஸ் பண்ணி வந்து ஃப்ரீ குட்ஸு, எக்கனாமிக் குட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. கன்சம்ஷனை பேஸ் பண்ணி கன்சியூமர் குட்ஸு, ப்ரொடியூசர் குட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. டியூரபிலிட்டியை பேஸ் பண்ணி மோனோ பீரியட் குட்ஸு, பாலி பீரியட் குட்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. டிரான்ஸ்ஃபரபிலிட்டியை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, எக்ஸ்டர்னல், இன்டர்னல்னு. அதையும் மெட்டீரியல், நான் மெட்டீரியல்னு பிரிப்பாங்க. இந்த மெட்டீரியல்லையும் டிரான்ஸ்ஃபரபிள் குட்ஸ் வரும், நான் மெட்டீரியல்லையும் டிரான்ஸ்ஃபரபிள் குட்ஸ் வரும். இது ரெண்டுத்துலையுமே டிரான்ஸ்ஃபரபிள், நான் டிரான்ஸ்ஃபரபிள் குட்ஸ் ரெண்டு இருக்கும். இதுதான் வந்து இதோட கிளாசிஃபிகேஷனு. இதை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். பேஸ்ட் ஆன் சப்ளையை பேஸ் பண்ணி ஃப்ரீ குட்ஸு, எக்கனாமிக் குட்ஸ்ன்னு பிரிக்கிறாங்கன்னு சொன்னோமா. இங்கே பாருங்க, எக்கனாமிக் குட்ஸு, ஃப்ரீ குட்ஸ். ஓகேவா? இங்கே ஃப்ரீ குட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து நேச்சுராக கொடுக்கறது. நம்ம அதுக்கு வந்து பிளண்டி இன் நேச்சர், நமக்கு வந்து நிறைய இருக்கும், அவைலபிலிட்டி வந்து நிறைய இருக்கும். இது வந்து கிஃப்ட் ஆஃப் நேச்சர் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து நம்ம எந்த பேமெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. இதுதான் வந்து ஃப்ரீ குட்ஸ் அப்படின்றாங்க. ஏரு, சன்ஷைனு, இது எல்லாமே வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். இதில் நம்ம பார்க்க வேண்டியது வந்து த சப்ளை இஸ் மோர் தென் டிமாண்ட். இது வந்து நம்ம டிமாண்டோட சப்ளை வந்து நமக்கு நல்லா அதிகமாகவே இருக்கும். ஓகேவா? இதே எக்கனாமிக் குட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஹியூமன் எஃபர்ட்ஸை போட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து எக்கனாமிக் குட்ஸ்ன்னுவாங்க. இது வந்து நம்ம பர்ச்சேஸ் தான் பண்ண முடியும். இதுக்கு வந்து சில ப்ரைஸ் வந்து இருக்கும். நேச்சர் குட்ஸ்க்கு வந்து, ஃப்ரீ குட்ஸ்க்கு வந்து நம்ம எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை, இதுக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும். இதை பொறுத்தவரை நீங்கள் சப்ளை இஸ் லெஸ் தென் தி டிமாண்ட். டிமாண்ட் அதிகமாக இருக்கும், சப்ளை வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து சப்ளை வந்து அதிகமாக இருக்கும், டிமாண்ட் வந்து டிமாண்டோட சப்ளை அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸு, மெஷினரி, ஃபர்னிச்சர்ஸ், இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நம்ம இன்னும் கான்செப்ட்குள்ளே போகல, அதனால் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லை, இது இப்படி தான் போய் ஆகணும். பேஸ்ட் ஆன் கன்சம்ஷனை பேஸ் பண்ணி வந்து பிரிக்கிறாங்க. இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா கன்சியூமர் குட்ஸு, ப்ரொடியூசர் குட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதில் கன்சியூமர் குட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபிகேஷன் கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கன்சியூமர் குட்ஸ்ன்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நமக்கு வயிறு பசிக்குதுன்னா ஃபுட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஓகேவா? இதுக்கு தான் வந்து கன்சியூமர் குட்ஸ் அப்படின்றாங்க. ப்ரொடியூசர் குட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இது வந்து டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபிகேஷன் அவங்களுக்கு கிடைக்காது, இன்டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் வரும். இன்டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபிகேஷன், நம்ம ஒரு மெஷின் சேல்ஸ் பண்ணியிருக்கோன்னா அந்த மெஷின் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு இன்டைரக்ட் சாட்டிஸ்ஃபிகேஷன். ஆனால் பட் அதை வந்து அவங்க யூஸ் பண்ணி அவங்க சாட்டிஸ்ஃபை அடைய முடியாது. இதுதான் இங்கே ப்ரொடியூசர் குட்ஸ்ன்றாங்க. விச் ஹெல்ப் அஸ் ப்ரொடியூஸ் அதர் குட்ஸ். இதை யூஸ் பண்ணி, அந்த மெஷினரி யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தே கிவ் சாட்டிஸ்ஃபிகேஷன் இன்டைரக்ட்லி ப்ரொடியூசிங் அதர் குட்ஸ் விச் வில் ஈல்டு ஃபைனல் அப்படின்றாங்க. ஓகே, மெஷினரி ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து டியூரபிலிட்டியை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. மோனோ பீரியட் குட்ஸு, பாலி பீரியட் குட்ஸ்னு. மோனோ பீரியட் குட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சீட்ஸு, ஃபெர்டிலைசர்ஸு, ஃபுட்டு, இது எல்லாமே நம்ம ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு சீடை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு டைம் போட்டோம்னா அந்த சீடை வந்து ஒரு டைம் போட்டோம்னா போட்டது தான், அதை நம்ம திரும்ப நம்ம போட முடியாது. ஓகேவா? அதுக்கு பேர் வந்து மோனோ பீரியட் குட்ஸ். அதாவது ஒரு டைம் யூஸ் பண்ணோம்னா, ஒன்ஸ் இன் ப்ரொடக்ஷன், இதை யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து அதுக்கு பேர் வந்து மோனோ பீரியட் குட்ஸ்ன்றாங்க. இதே பாலி பீரியட் குட்ஸ்னால் இப்போ வந்து ஒரு மிஷினரி இருக்குது, ஒரு இம்ப்ளிமெண்ட்ஸு, இல்லை ரெஃப்ரிஜிரேட்டர் இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம இது இந்த ஒரு மெஷினரியை வச்சு நம்ம பல பொருளை வந்து உருவாக்கலாம். இது நிறைய டைம் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் தான், ஒரு ஃப்ரிட்ஜை வச்சு நம்ம பல முறை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் வந்து பாலி பீரியட் குட்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து பேஸ்ட் ஆன் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி, இதை பேஸ் பண்ணி வந்து எக்ஸ்டர்னல், இன்டர்னல் ரெண்டாக பிரிக்கிறாங்க. இதை வந்து மெட்டீரியல், பர்சனல்னு பிரிப்பாங்க. இந்த மெட்டீரியல்ன்றது வந்து மெட்டீரியல்லையுமே வந்து டிரான்ஸ்ஃபரபிள், நான் டிரான்ஸ்ஃபரபிள் இருக்கும், பர்சனல்லையும் டிரான்ஸ்ஃபரபிள், நான் டிரான்ஸ்ஃபரபிள் இருக்கும். ஓகேவா? இந்த மெட்டீரியலில் ஒன்றும் இல்லை, லேண்டு, பில்டிங், ஃபர்னிச்சர், இது எல்லாமே மெட்டீரியலாக இருக்கும். இது வந்து நான் மெட்டீரியலாக இருக்கிறது எக்ஸ்டர்னல். மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா அதில் டிரான்ஸ்ஃபரபிள்னு பார்த்தீங்கன்னா லேண்டு, பில்டிங், ஃபர்னிச்சர்லாம் வந்து டிரான்ஸ்ஃபரபிளாக இருக்கும். இதே மெட்டீரியலில் நான் டிரான்ஸ்ஃபரபிள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிகிரி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது நம்ம வேற ஒருத்தர் கொடுக்க முடியாது. அதே நம்ம லேண்டு, பில்டிங் இருந்துச்சுன்னா நம்ம இன்னொருத்தர் கொடுத்துடலாம். இதுதான் டிரான்ஸ்ஃபரபிள், நான் டிரான்ஸ்ஃபரபிள் அப்படின்றாங்க. இதே பர்சனலில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரபிள்னு பார்த்தீங்கன்னா குட்வில் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றாங்க. இது ஒன்றும் இல்லை, நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸை வந்து நான் அடுத்து என் பையனுக்கு கொடுத்துட்டு போகிறேன். அதோட நுணுக்கங்கள் இது எல்லாமே நான் கற்றுக் கொடுத்து, இதுதான்ப்பா பிஸ்னஸ், இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து டிரான்ஸ்ஃபரபிள் அப்படின்றாங்க. இதே நான் டிரான்ஸ்ஃபரபிள்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு, லைட்டு, கரேஜு, அதோட கரேஜ்லாம் நம்ம டிரான்ஸ்ஃபரபிள் பண்ண முடியாதுல்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்டர்னலில் பிரிக்கிறாங்க. இன்டர்னல்லையும் வந்து நான் டிரான்ஸ்ஃபரபிள், டிரான்ஸ்ஃபரபிள்ன்றாங்க.
இதில் வந்து ஒருத்தரோட இன்டெலிஜென்ஸு, எபிலிட்டி இது எல்லாமே வந்து நம்ம நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதே ட்ரான்ஸ்ஃபர்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னலில் இருக்கிற பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம்னா இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதை தான் வந்து சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்து நம்ம யூட்டிலிட்டி பார்த்துருவோம். யூட்டிலிட்டின்றதை நான் ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். யூட்டிலிட்டினா என்னன்னா பவர் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட். ஹியூமன் வாண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து யூட்டிலிட்டி அப்படின்றாங்க. எனி கமாடிட்டி ஆர் சர்வீஸ் ஏதோ ஒன்று வந்து சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இதுக்கு பேர் தான் வந்து யூட்டிலிட்டி. இந்த யூட்டிலிட்டிக்கு வந்து சில கேரக்டர்ஸ் இருக்குன்றாங்க. யூட்டிலிட்டி இஸ் சப்ஜெக்டிவ் அப்படின்றாங்க. யூட்டிலிட்டி இஸ் சப்ஜெக்டிவ்னா இது வந்து ஒரு பர்சன் டு பர்சனுக்கு வந்து வேரி ஆகும். இது என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு மாம்பழம் பிடிக்கும்னா எனக்கு மாம்பழம் பிடிக்கும், சில பேருக்கு வந்து மாம்பழம் பிடிக்காது. சரிங்களா? அதுதான் சொல்றாங்க யூட்டிலிட்டி வந்து சப்ஜெக்டிவ். எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு பிடிக்காது. இதுதான் பர்சன் டு பர்சனுக்கு வந்து வேரி ஆகும். ஓகேவா? அதே மாதிரி யூட்டிலிட்டி வேரிஸ் வித் பர்பஸாகவும் வேரி ஆகும். இப்போ நம்ம பார்த்தோம்னா கோகனட் ஆயில் வந்து தலைக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதே கேரளா சைடு போனீங்கன்னா குக்கிங் ஆயிலாவே அதான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் யூட்டிலிட்டி வந்து வேரி ஆகும் பர்பஸாவே. ஓகேவா? அடுத்து வித் யூட்டிலிட்டி வந்து டைம்ல வேரியேஷன் இருக்குன்றாங்க. இது என்னன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பீக் சீசன் இந்த மாதிரி சமயத்தில் வந்து நமக்கு ஆள் பற்றாக்குறை வந்து இருக்கும். ஓகேவா? இதுதான் இங்கே சொல்றாங்க. டைமுக்கு டைம் வந்து யூட்டிலிட்டி வந்து வேரி ஆகுன்றாங்க. இது வந்து பீக் சீசன்ல வந்து நமக்கு வந்து லேபர் டிமாண்ட் வந்து வரும். அதே மாதிரி யூட்டிலிட்டிஸ் வேரிஸ் வித் ஓனர்ஷிப் அப்படின்றாங்க. இது என்னன்னா இதுவும் ஒன்றும் இல்லை. ஓனர்ஷிப்ன்றது இப்போ வந்து நம்ம டிராக்டர் வச்சிருந்த நம்மளே வந்து சொந்தமாக டிராக்டர் வச்சிருந்தோம்னா நம்மளே வந்து நம்மளோட வயலை வந்து நம்மளே வந்து ப்ளோ பண்ணிக்கலாம். இதனால வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து குறைச்ச செலவு தான் ஆகும். அதனால நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதான் சொல்றாங்க. இப்போ வாடகைக்கு டிராக்டர் ஓட்டினோம்னா அதிகமாக செலவாகும். அதனால டிரான்ஸ்ஃபர் யூட்டிலிட்டி வேரிஸ் வித் ஓனர்ஷிப் அப்படின்றாங்க. அதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. அடுத்து வந்து நீட்ஸ் சினானிம்ஸ் வித் ப்ளஷர் அப்படின்றாங்க. இது ஒன்றும் இல்லை. சம்டைம்ஸ் வந்து சிக் மேன் ஹேஸ் டு கன்சியூம் மெடிசன் கெட்டிங் க்யூர்ட் அப்படின்றாங்க. இது என்னன்னா இந்த மெடிசன் எடுக்கக்குள்ள வந்து நமக்கு வந்து ப்ளஷர் இருக்காது. ஓகேங்களா? ஆனால் நம்ம உடம்பு குணமாயிட்ட அப்புறம் நமக்கு வந்து அந்த ப்ளஷர் இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. யூட்டிலிட்டி நீட் நாட் பி சினனிம்ஸ் வித் ப்ளஷர் அப்படின்றாங்க. ஏன் இங்கே நாட் சொல்கிறாங்கன்னா அது நம்ம எடுக்கக்குள்ளே வந்து நம்ம மெடிசின் எடுக்கக்குள்ளே வந்து நமக்கு ப்ளஷர் இருக்காது. ஆனால் க்யூர் ஐட்டம்னா நமக்கு ப்ளஷராக இருக்கும். அதான் இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி யூட்டிலிட்டி டஸ் நாட் மீன் சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படின்றாங்க. இங்கே யூட்டிலிட்டி இஸ் டிஸ்டிங் ஃபார்ம் ஆஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் வாட் வி கெட் யூட்டிலிட்டி இன் குவாலிட்டி குட் விச் கிவ் சாட்டிஸ்ஃபிகேஷன். இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து நான் குடிச்சேனா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் வரும். அதை தான் வந்து இங்கே சொல்ல வராங்க. இது வந்து டிஸ்டிங் ஃபார்ம் ஆஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படின்றாங்க. யூட்டிலிட்டி இப்போ வந்து எனக்கு தண்ணி வேணும் டஸ் நாட் மீன் சாட்டிஸ்ஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லைப்பா. இப்போ வந்து எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னா தண்ணியை நான் வாங்கிட்டேன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் வராது. ஓகேவா? அந்த தண்ணியை நான் குடிச்சேனா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் வரும். அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. கைண்ட்ஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ பார்த்த டாப்பிக்லேயே வந்து இன்னைக்கு இப்போ பார்த்த ஒரு 15 நிமிஷம் கிளாஸ்லேயே வந்து இது ரொம்ப முக்கியம். இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, இதுக்கப்புறமும் கேட்பாங்க. ஃபார்ம் யூட்டிலிட்டினா ஒன்றும் இல்லை, சேஞ்ச் இன் அதோட ஒரிஜினல் ஃபார்மில் வந்து சேஞ்ச் ஏற்படுத்துறதுக்கு பேர் தான் வந்து ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படின்றாங்க. அந்த ஒரிஜினல் ஃபார்மில் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்னா, இப்போ ரைஸ் பேடியாக இருக்குன்னா அதை நம்ம ரைஸாக கன்வெர்ட் பண்ணோம்னா ப்ராசஸ் பண்ணாதான் நம்ம அதை வந்து யூஸே பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் வந்து ஃபார்ம் யூட்டிலிட்டின்றாங்க. அப்படின்னா ஃபார்ம் யூட்டிலிட்டினா என்னன்னா, ஃபார்ம் யூட்டிலிட்டினா ப்ராசஸிங் அப்படின்னா ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படின்னா ப்ராசஸிங்னு அர்த்தம். ப்ராசஸிங் பண்ணாதான் ஃபார்ம் யூட்டிலிட்டி. அதோட ஒரிஜினல் ஃபார்மை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். இதுக்கு பேர் தான் வந்து ஃபார்ம் யூட்டிலிட்டின்றாங்க. இதே பிளேஸ் யூட்டிலிட்டினா ஒன்றும் இல்லை, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பிளேஸ் யூட்டிலிட்டின்றாங்க. என்னன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து நம்ம கொண்டு போய் கொடுப்போம். அதான் சொல்கிறாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் சப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஏரியாவிலேருந்து டிஃபிசிட் ஏரியாவுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து பிளேஸ் யூட்டிலிட்டின்றாங்க. அப்போ அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்போ பிளேஸ் யூட்டிலிட்டினா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லணும். ஓகேவா? ஃபார்ம் யூட்டிலிட்டினா ப்ராசஸிங்கு,
பிளேஸ் யூட்டிலிட்டினா டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. அடுத்து டைம் யூட்டிலிட்டி. டைம் யூட்டிலிட்டினா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணியும் விற்பேன், நான் இப்பயே கூட விற்பேன், அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. டைம் யூட்டிலிட்டினா ஸ்டோரேஜ் எய்ட்ஸ் creation of time utility by supply of seasonal products during off season as per consumer requirements. கன்சியூமர் ரெக்யூப்மெண்ட்ஸ்க்காக வந்து நான் ஸ்டோரேஜ் பண்ணி நான் அப்புறம் கூட நான் வந்து இது பண்ணுவேன். இதுக்கு பேர் தான் வந்து டைம் யூட்டிலிட்டின்றாங்க. டைம் யூட்டிலிட்டிக்கு வந்து ஸ்டோரேஜ், ஓகேவா. ஃபார்ம் யூட்டிலிட்டினா ப்ராசஸிங்கு, பிளேஸ் யூட்டிலிட்டினா டிரான்ஸ்போர்ட்டு, டைம் யூட்டிலிட்டினா ஸ்டோரேஜ். அதே வந்து பொசிஷன் யூட்டிலிட்டி அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், இதுக்கு பேர் தான் வந்து பொசிஷன் யூட்டிலிட்டி அப்படின்றாங்க. கிரியேஷன் அதாவது என்னன்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து பொசிஷன் யூட்டிலிட்டி. பொசிஷன் யூட்டிலிட்டினா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், இதெல்லாம் பையிங் அண்ட் செல்லிங், இதுதான் வந்து யூட்டிலிட்டி, ஓகேங்களா. அடுத்து வேல்யூன்னு ஒரு டேர்ம் சொல்றாங்க. வேல்யூனா ஒன்றும் இல்லை, கெப்பாசிட்டி ஆஃப் குட். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்கு, சில்வர் இருக்கு, டைமண்ட் இருக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து வேல்யூ இருக்கும். ஏன்னா அது கெப்பாசிட்டி ஆஃப் கூடை பொறுத்து வந்து வேல்யூ வந்து மாறும். இதுக்கு பேர் தான் வந்து வேல்யூ அப்படின்றாங்க. பர்ச்சேசிங் பவர் ஆஃப் கமாடிட்டி இன் டர்ம்ஸ் அனதர் கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீஸ் வேல்யூ கேன் ரெஃபர்ட் அஸ் கெப்பாசிட்டி ஆஃப் கூட். கெப்பாசிட்டி ஆஃப் கூடை தான் வந்து வேல்யூ அப்படின்றாங்க. ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சபிலிட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேல்யூ அப்படின்றாங்க. இது வந்து ப்ராசஸ் யூட்டிலிட்டியாக இருக்கணும் வேல்யூ. ஏன்னா ப்ராசஸ் யூட்டிலிட்டினா என்ன நம்ம பார்த்தோம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப். ஒரு வேல்யூவான பொருளை வந்து நம்ம யாருக்கு விற்றாலும் அவங்க வந்து வாங்கிக்கணும், இதுக்கு பேர் தான் வந்து வேல்யூன்றாங்க. அதே மாதிரி வந்து ஸ்கேர்ஸாக இருக்கணும். நமக்கு வந்து இப்போ கோல்டு ஏன் ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னா அது வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் ஸ்கேர்ஸாக தான் இருக்கிறதுனால அதுக்கு வந்து வேல்யூ வந்து அதிகம், ஓகேவா. அதே மாதிரி வந்து இது வந்து டிரான்ஸ்ஃபரபிளாகவும் இருக்கணும், மார்க்கெட்டு பண்ணுற மாதிரியும் இருக்கணும். இதோட எல்லா நார்ம்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணால் இதுக்கு பேர் தான் வந்து வேல்யூ. ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் கூடு, அந்த கூடை வந்து நம்ம விற்கலாம், அதோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்கேர்ஸாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இதுக்கு பேர் தான் வந்து வேல்யூ அப்படின்றாங்க. ப்ரைஸ்னா ஒன்றும் இல்லை, கூட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சு ஃபார் மணி, therefore value expressed in monetary terms in is price அப்படின்றாங்க. நம்ம வந்து அந்த வேல்யூ, அந்த கெப்பாசிட்டி ஆஃப் கூட்ஸ்ன்னு படிச்சோம்ல வேல்யூ, அதை வந்து நம்ம மானிட்டரி டேர்ம்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ப்ரைஸ் அப்படின்றாங்க, ஓகேவா. அடுத்து வெல்த்னா ஒன்றும் இல்லை, வெல்த்னா இது வந்து இன் ஷார்ட் வெல்த் மீன்ஸ் வந்து எனிதிங் which has வேல்யூ. நமக்கு வந்து ஆக்சுவலி நம்மக்கிட்ட வந்து கோல்டு இருந்துச்சுனாலும் அது வந்து நமக்கு வெல்த்து தான். அதே மாதிரி வந்து லேண்டு, பைக்கு, காரு, இது எல்லாமே நமக்கு வந்து வெல்த் தான். எந்தெந்த ஒரு பொருளுக்கு வந்து வேல்யூ இருக்கோ அது நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து வெல்த் அப்படின்றாங்க, ஓகேங்களா. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. வெல்த் கன்சிஸ்ட் ஆல் பொட்டன்ஷியலிட்டி எக்ஸ்சேஞ்சபிள் மீன்ஸ் சாட்டிஸ்ஃபைங் ஹியூமன் வாண்ட்ஸ். அதுவுமே வந்து ஹியூமன் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இல்லை இல்லைனா நாம ஏன் வாங்க போகிறோம். எனிதிங் ஹேவ் வேல்யூ அண்ட் கேப்பபிள் ஆஃப் சாட்டிஸ்ஃபைங் வாண்ட்ஸ், அதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து வெல்த் அப்படின்றாங்க. அதே மாதிரி வெல்த் போத், இதுக்கு வந்து மணி வேல்யூ இருக்கும், ஆக்சுவலி மணியாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைனா அசட் அப்படின்றாங்க. இது வந்து நம்ம மணியாக இருந்தாலும் நமக்கு அது வெல்த் தான், கோல்டாக இருந்தாலும் அது வந்து நமக்கு வெல்த் தான், அசட்டாக இருந்தாலும் அது வெல்த் தான், ஓகேவா. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வெல்த், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கேரக்டர் வந்து நம்ம பார்த்துக்கிறது முக்கியம். இது வந்து ப்ராசஸ் யூட்டிலிட்டி, இதையுமே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து பண்ண முடியணும். அதே மாதிரி வந்து குறைவாக இருக்கணும், இட் மஸ்ட் இது டிரான்ஸ்ஃபரபிளாக இருக்கணும். இது வந்து எக்ஸ்டர்னல் டு பர்சன் அப்படின்றாங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் வெல்த் அப்படின்றாங்க. இண்டிவிஜுவல் வெல்த்து, சோசியல் வெல்த் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க டைப்ஸ் ஆஃப் வெல்த்தை. இது இண்டிவிஜுவல் வெல்த்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆல் டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள் பொசிஷன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், நம்ம இது ஃபுல்லாக வந்து இண்டிவிஜுவல் வெல்த்தாக இருக்கும். சோசியல் வெல்த்னா அதே வந்து ரயில்வேஸு, பப்ளிக் பார்க்ஸு, இது எல்லாமே வந்து சோசியல் வெல்த் அப்படின்றாங்க. இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது, நம்மளோட இண்டிவிஜுவலாக இருந்தால் அது வந்து இண்டிவிஜுவல் வெல்த்து. சோசியல் வெல்த்னா ரயில்வேஸு, இது எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து சோசியல் வெல்த் அப்படின்றாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் வெல்த் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எல்ஐசி பாண்ட்ஸை தான் சொல்கிறாங்க, டைட்டில் ஆஃப் டீட்ஸ், இதுக்கு பேர் தான் வந்து
ரெப்ரசன்டேட்டிவ் வெல்த், அதாவது இது வந்து ஒரு இப்போ வந்து நான் ஒரு எல்ஐசி போட்டிருக்கேன் அப்படின்னா இதுக்கு வந்து நான் நாமினி வந்து ஒய்ஃப் இல்லைனா பசங்க யாரோ ஒருத்தரை போட்டிருப்போம். நம்ம இல்லைனா வந்து அது வந்து அவங்களுக்கு போயிடும். இதுக்கு பேர் தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் வெல்த் அப்படின்றாங்க. ஃபார்ம் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் அப்படின்றாங்க எல்ஐசி பாண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து நேஷனல் வெல்த்து. நேஷனல் வெல்த்னா ஒன்றும் இல்லை, ரிவர்ஸ், மவுண்டைன்ஸ், இது எல்லாமே வந்து நேஷனல் வெல்த்ன்றாங்க. அதே காஸ்மோபாலிஷன் வெல்த் அப்படின்னா வேர்ல்டுக்கே சொன்னோம்னா அது வந்து காஸ்மோபாலிஷன் வெல்த் அப்படின்றாங்க. நெகட்டிவ் வெல்த் அப்படின்னா நம்ம வந்து கடன் வாங்கி நம்மளோட கடன் வாங்கி இருக்கிற வெல்த் எல்லாமே நெகட்டிவ் வெல்த்னுவாங்க. இட் ரெஃபர்ஸ் டு எக்ஸ்க்ளூசிவ் டெப்ஸ் ஓன்டு பை இண்டிவிஜுவல்ஸ் அண்டு த நேஷன். நம்மளோட கடன் வாங்கி நம்ம பண்றது எல்லாமே வந்து நெகட்டிவ் வெல்த் அப்படின்றாங்க. அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம வாண்ட்ஸ் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதுவரையும் பார்த்தது ஃபுல்லா நம்ம பேசிக்ஸ் தான் பார்த்தோம். அதனால இதுல இருந்து பெருசா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. பட் வாட் இஸ் வாட்னு வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அடுத்து வர கிளாஸ்ல வந்து யூட்டிலிட்டி, வெல்த், இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் இதா படிப்போம். அப்ப யூட்டிலிட்டினா என்னன்னு தெரியாம இருந்தோம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. அதனால வந்து இது நீங்க ஒரு முறை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து வான்ஸ் வந்து பார்ப்போம். அதுல வந்து இது கொஞ்சம் முக்கியம். லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, இதுல இருந்துலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறமும் கேட்பாங்க. மார்ஜினல் யூட்டிலிட்டி, ஈக்கி மார்ஜினல் யூட்டிலிட்டி, அடுத்து வந்து கன்சியூமர் சப்ளஸ், இதை பத்தி எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.